நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சா நீங்கள் பல கிளைண்ட்டை ட்ரெயின் பண்ண போகிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா சாப்பாடையுமே நீங்கள் டச் பண்ணி பார்த்துருக்கணும். டேஸ்ட் அளவில் என்ன மாதிரி பாடி ரியாக்ட் ஆகுது, உள்ள பொருள் சேர்த்துருக்காங்க அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும். எல்லா சூப்பர் மார்க்கெட்டு போவேன். போயிட்டு அங்கே என்னென்ன சாப்பாடு இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா என் கிளைண்ட்டுக்கு நான் சொல்லலாம். என் கிளைண்ட் அதை சாப்பிட்ருந்தாலுமே அது எனக்கு தெரியும். ஓகே, இது சாப்பிட்டீங்களா, அப்போ பாடி எப்படி ரியாக்ட் ஆகும், அப்போ உங்களுக்கு கேலரிஸ் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சா நீங்கள் வெறும் ஒவ்வொரு மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் அதை உங்கள் பாடியில் அப்ளை பண்ணி பார்க்கணும். செக் பண்ணுவேன். நான் புது ஹோட்டலாக போவேன், புது டிஷ்ஷாக ட்ரை பண்ணுவேன். அது என் பாடிக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது. என் பாடி ரியாக்ட் ஆகும் மீன்ஸ் நியூட்ரியன்ட் வைஸாக இருக்கட்டும், ப்ளஸ் டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும், பல விஷயம் இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையும் பார்ப்பேன். ஏன்னா என் கிளைண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க எங்கன்னா சாப்பிட்லாம். இட்டாலியன் சாப்பிட்லாம், மெக்சிகன் சாப்பிட்லாம், இந்தியன் ஃபுட் சாப்பிட்லாம். இந்தியன் ஃபுட்லேயே நார்த் இந்தியன் சவுத் சாப்பிட்லாம். புரியுதுங்களா? இது என்ன சாப்பிட்டாலுமே அவங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஃபுட்டோட நேம் தெரியணும். முதல்ல போகானா என்ன தெரியணும் எனக்கு. முதல்ல என்ன கலருக்கு தெரியணும், அது எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க தெரியணும், அது எப்படி சாப்பிடுவாங்க தெரியணும். புரியுங்களா? அதனால அவங்க பாடி எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியணும். நியூட்ரிஷனிஸ்டாக தான் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷன் கோச்சா நீங்கள் தான் அவங்க கிளைண்ட் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்றது உங்களுக்கும் தெரிய போகுது. இந்த ட்ரையல் எரர் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டச் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், பிரச்சனையே இல்லை. அது ஜங்க் ஃபுட்டாகவே இருந்தாலுமே, டிரான்ஸ்போர்ட்டே இருந்தாலுமே நீ டச் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நான் ட்ரை பண்ணுவேன். எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்ன ஃபாஸ்ட் ஃபுட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுவும் ட்ரை பண்ண மாட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் என் ட்ராக்கில் இருப்பேன்.